Assalamu alaikum my dear friends and families. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken fry. ரொம்ப சிம்பிளா குயிக்கா பார்த்துடலாம். தேவையான ingredients ஒரு வாட்டி காட்டிடுறேன். இப்போ chicken marinate எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நல்லா வாஷ் பண்ண chicken ட்ரையா எடுத்துக்கிட்டேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், டர்மெரிக் பவுடர் 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி, அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு நான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா சிக்கன் மசாலாலேயும் உப்பு இருக்கும், அதனால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன். ஜீரகப்பொடி எப்போவுமே சிக்கனுக்கு போட்டால் அடிஷ்னலாக டேஸ்ட்டு கண்டிப்பாக வரும். சிக்கன் மசாலா என் கடையில் ஈஸியாக விற்கும் 1 ஸ்பூன். தயிர் 1 ஸ்பூன். தயிர் போட்டால் கொஞ்சம் சிக்கன் வந்து ஜூஸியாக இருக்கும், ட்ரை ஆகாது டக்குன்னு. அப்புறம் லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா மேரினேட் ஆகட்டும். ஒரு 30 to 15 மினிட்ஸ் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில், இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயும் வச்சிடலாம். பெப்பர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது சிக்கன் மேரினேட் ஆகிருக்கும், அது வரைக்கும் பேன் சூடு பண்ணிக்கிட்டு எண்ணெய் போட்டுக்கலாம் நல்லா டீப் ஃப்ரைக்காக. இப்போ மேரினேட் ஆயிடுச்சு நல்லா சிக்கன். இப்போ ஒவ்வொன்றா போட்டு அழகாக வறுத்து எடுத்துடலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், வாசனை நல்லா வருது. இந்த மாதிரி பொரியல் செய்கிறப்போ, இந்த மாதிரி வறுக்கிறப்போலாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அந்த வந்து சிக்கனு இல்லை நீங்கள் என்ன வறுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சிக்கன் வந்து 1 சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி ஒவ்வொன்றா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரஹீமை சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் எல்லா கமெண்ட்ஸ் நான் படிப்பேன். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ சிக்கன் நல்லா அழகாக வந்துட்டு இருக்கு. இப்போவே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெந்த சிக்கன் வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம் அழகா. நல்லா ஜூஸியாக சாஸியாக நல்லா இருக்குது பார்க்கவே. சாப்பிட்ட இன்னும் நல்லா இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் லவர்ஸ்லாம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், குயிக்காக முடிஞ்சிடும். வெறும் எல்லாம் மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வறுத்து எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்கில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ்.
அன்பை வெளிப்படுத்த சமையல்தான் சிறந்த வழி.